அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அல் அதபுல் முஃப்ரத் என்ற நூலிலே 284வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னர் ரஜுல லயுத்ரிகு பிஹுஸ்னி குலுகிஹி தரஜத்தல் காயிமி பில்லைலி. ஒரு மனிதர், அவர் ஆணோ பெண்ணோ, நற்குணத்தின் காரணமாக இரவு முழுவதும் நின்று இறைவனை வணங்கிய நன்மையை அவர் பெற்றுக்கொள்கிறார். ஒருவருடைய குணம் நற்குணமாக இருந்தால் அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய பிரதிபலன் என்ன, சன்மானம் என்ன? இரவு முழுவதும் தூங்காமல் ஒருவர் இறைவனை வணங்கி கொண்டே இருந்தால் அவருக்கு என்ன சன்மானங்களை, கூலிகளை அல்லாஹ் வழங்குவானோ அந்த சன்மானங்கள் நற்குணத்தின் காரணமாக அவருக்கு வழங்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நற்குணங்கள் என்ன அப்படின்னா, அல் பிர்ரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நல்லறங்கள் அனைத்துமே நற்குணங்கள் தான். ஒருவர் தொழுகின்றாரா, அவர் நற்குணம் உள்ளவர். ரமலானிலே நோன்பு வைக்கிறாரா, நற்குணம் உள்ளவர். மாதம் 3 நோன்புகள், அந்த ஐயாமுல் பிகல் என்று சொல்லப்படுகின்ற சுன்னத்தான 3 நோன்புகளை வைக்கிறாரா, நற்குணம் உள்ளவர். தான தர்மங்கள் செய்கிறாரா, நற்குணம் உள்ளவர். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணங்களின் அந்த வகைகளை அதிகமாகவே இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருவார்கள். அறிந்தவர், அறியாதவர், ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள், யாரை கண்டாலும் முந்திக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முகமன் கூற வேண்டும். யார் முகமன் கூறினாலும் கூட உடனடியாக நாம் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். வ அலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதில் சொல்ல வேண்டும். இதுவும் நற்குணங்களில் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்வார்கள், ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய வீட்டாரை சந்தித்து துக்கம் விசாரிக்க வேண்டும். அல்லாஹ் இறந்தவரின் பாவங்களை மன்னிப்பானாக, உங்களுக்கு பொறுமையை தருவானாக என்று அவருக்கு ஆறுதல் கூற வேண்டும். இதுவும் நற்குணங்களில் ஒன்றுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதையில் கிடைக்கின்ற கல் முள் போன்ற மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் வாகனங்களுக்கும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய, நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, அந்த தொல்லை தரக்கூடிய பொருட்களை எல்லாம் பாதை விட்டும் அகற்றுவதும் அதுவும் நல்ல குணம்தான், நற்குணம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உன் நண்பனை பார்த்து நீ புன்முறுவல் பூப்பது கூட தர்மம் என்று சொன்னார்கள். யாரை நாம் சந்தித்தாலும் கூட சிரித்த முகத்தோடு நாம் அவர்களை சந்திக்க வேண்டும். வயதில் மூத்தவர்கள், கல்வியாளர்கள், அனுபவசாலிகள், அவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். வயதில் குறைந்தவர்கள், அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். மனிதன் அல்லாத ஜீவராசிகள் எதுவாக இருந்தாலும் கூட, அது கால்நடைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், அவைகள் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும். இதுவும் நற்குணத்தில் ஒன்றுதான். இந்த நற்குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் இரவு முழுவதும் நன்றாக தூங்கினாலும் கூட இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் அவருக்கு நற்குணத்தின் மூலமாக கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நற்குணத்தோடு வாழ்வோம், அல்லாஹ் தரக்கூடிய சன்மானங்களை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.